அனைவருக்கும் காலை வணக்கம். எனது தந்தையின் எனது பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தையின் 17வது நூல் இது. இந்த நூலினை வெளியிட்டு சிறப்பிக்கவிருக்கின்ற உங்கள் அனைவரின் பெருமதிப்பை பெற்ற ஐயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நூலின் முதல் பிரதியை பெற்று ஆய்வுரை வழங்கவிருக்கின்ற நாடறிந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், கவிஞர் ஆதவன் தீக்ஷந்தியா அவர்களை இந்த நிகழ்வின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். இந்த வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அப்பேகாவின் இணை செயலாளரும் தாமு ஏசாக்காவின் புதுக்கோட்டை மாவட்ட தலைவரும் எங்களின் அன்பிற்குரிய திரு ராசி பன்னீர்செல்வம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் பாசத்திற்குரிய பெரியப்பா KRM ஆதிதிராவிடர் அவர்களை, மாமா மதிப்பிற்குரிய திரு சதாசிவம் அவர்களையும், அம்பிகா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனரும் மதிப்பிற்குரிய அத்தை சந்திரா ரவீந்திரன் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் இருவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தந்தையின் வகுப்பு தோழர் மருத்துவர் ஜெயவேல், என் அம்மாவின் வகுப்பு தோழி திருமதி சாந்தகுமாரி. இவர்கள் இருவரும் தான் என் அப்பாவிற்கு என் அம்மாவையும், என் அம்மாவிற்கு என் அப்பாவையும் பிப்ரவரி 3, 1979 அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் உங்களின் சார்பாக வரவேற்கின்றேன். அப்பேகா பண்பாட்டு இயக்கத்தின் உறுப்பினர்களையும், பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தோழர்களையும், உறவினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தோழர் அழ புவனேஸ்வரி அவர்களையும், எழுச்சி பாடல் பாடவிருக்கின்ற சித்தப்பா திரு சிதம்பர ஈஸ்வரன் அவர்களையும், இறுதியாக நன்றியுரை கூறவிருக்கின்ற எங்களின் அண்ணி மருத்துவர் ரஞ்சினி அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். எனது பயணம் இந்த நூலினை பற்றி ஓரிரு செய்திகளை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நூலோட கையெழுத்து பிரதியை முதல்ல எங்கள் அப்பா என்கிட்ட படிக்க கொடுத்தாங்க. முதல்ல ஒரு தடவை முழுசாக வாசிச்சிட்டேன், 2 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். இந்த புத்தகத்தை வாசித்ததுக்கப்புறம் எனக்குள்ள நிறையா ஒரு சில ஒரு டவுட்லாம் நிறைய விஷயம் இருந்தது. அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த புத்தகத்தில் இருந்தது. எந்த மாதிரி கேள்விகள்னு பார்த்துட்டிங்கன்னா, திருமணமாகி 42 வருஷம் முடிஞ்சு இன்னும் 2 மாதத்தில், ஜூன் மாதத்தில் 43வது வருஷம் இப்போ ஆரம்பிக்க போகுது. இப்போ வரைக்கும் நானும் சரி, எங்கள் அண்ணனும் சரி, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டோ இல்லை கொஞ்ச நேரம் பேசிக்காமல் இருந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதை நான் சொன்னேன்னா இது யாரும் நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ளே மட்டும் எப்படி இந்த சண்டைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா, இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல எங்கள் அப்பா எழுதியிருக்காங்க, ஈகோ பார்க்காமல் மனைவியிடம் தோற்றுக்கொண்டே இருப்பவன் இல்வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். ஈகோ பார்க்காமல் மனைவியிடம் தோற்றுக்கொண்டே இருப்பவன் இல்வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். இந்த வார்த்தை தான் போல் அவங்களோட இவ்வளோ ஒரு அந்யோன்யத்துக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு தாரக மந்திரமாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3, 1979 அப்பா அம்மா முதல்ல பார்த்துக்கிட்ட நாள் அது. இப்போது 2025, இப்போ வரைக்குமே அந்த ஒரு டேட்டை மறக்காமல் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து நானும் அண்ணாவும் பார்த்துருக்கோம். ஒரு டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஸ்வீட் இருக்கும். அம்மா எப்பயுமே ஒரு
புது saree கட்டியிருப்பாங்க, ஒரு கல்யாண நாள் மாதிரி இருக்கும். ஏன்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்கூல் படிக்கும்போது தெரியாது. அப்புறம் காலேஜ் டேஸ் வந்துச்சு, அப்புறம் டீன் வந்ததுக்கப்புறம் அப்பா கிட்டே கேட்பேன், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி தான் முதல்ல நான் அவங்க அம்மாவை பார்த்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜென்சி ஜென்ரேஷனில் இருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணம் ஆகி 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னப்பா ஏதாவது விசேஷமானு கேட்குற காலம் போய் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் கல்யாண நாளை ரிமைண்டர் வச்சு செலிப்ரேட் பண்ணுற காலங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் வந்து எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ லவ்வி டவி கப்புள்ஸாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் வந்து ஒரு 117வது பக்கத்தில் அப்பா எழுதியிருக்காங்க, 1970s எழுதியிருக்காங்க, இன்டலெக்சுவல் லவர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்டலெக்சுவல் லவர்ஸ்னால் என்ன, அதில் அவர் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காரு. அம்பேத்கர் பெரியாரை முழுமையாக உள்வாங்கி பயணிப்பவர்கள், அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் முழுசாக உள்வாங்கிட்டு பகுத்தறிவாளராக நம்ம லைஃப்பில் வந்து தோல்வி அடையாமல் சோர்வாகாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. சோர்வாகாமல் இருக்கிறதுனா என்ன, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு இப்போ 70 வயசு, அம்மாவுக்கு 69 வயசு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிளில் தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமூக வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா, யூஸ்வலாக சமூக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ பெருசாக குடும்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவோ இல்லை பெருசாக ஈடுபாடு இருக்க மாட்டாங்க. சமூக வாழ்க்கையிலே போய்டும். லைஃப்பில் ஒரு பார்ட் வந்து அப்படியே அவங்க லைஃப்பில் மிஸ் ஆகிட்டே இருக்கும். குழந்தைங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு 2 ஐஸ் மாதிரி தான் அவர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காரு. அதுக்கோட உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தீபாவளியோ பொங்கலோ இல்லை வேறு எந்த மாதிரியான செலிப்ரேஷனும் கிடையாது. ஒரு ஜூன் மந்த் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவோம், நானும் சரி அண்ணாவும் சரி. அந்த ஜூன் 16ஆம் தேதி எங்கள் அப்பா அம்மாவோட திருமண நாள். அப்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் கிளினிக்கை அப்பா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அம்மா ஸ்கூல் ஒர்க் பண்ணுறக்கும்போது ஸ்கூல் லீவ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் ஸ்கூல், என்னோடது அண்ணாவோட எதாக இருந்தாலும் எல்லாமே லீவ் தான், காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸில். அந்த ஒரு வாரம் அப்பா புதுக்கோட்டையில், நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பார்க்காத சுற்றுலா தலங்களே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியாவிலேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில மாநிலங்களை தவிர மேக்ஸிமமான எல்லா ஊருமே அப்பா எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே போகும்போது ஒரு ஊரை பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஊரில் என்ன ஒரு ஃபுட் இருக்குது இல்லை நிறைய அந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயசு கூட நாங்கள் சின்ன ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசுலேருந்தே அதை பற்றியான கருத்தெல்லாம் கேட்பாங்க. இது எப்படி இருந்துச்சு, அடுத்த தடவை இந்த ட்ரிப்பை எப்படி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஒரு அந்த ஒரு ஏஜுக்குன்னு ஒரு மதிப்பும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஸ்கூல் டேஸும் சரி காலேஜ் டேஸும் சரி கிரேட்ஸ் லெவலில் நான் என் அண்ணா அளவுக்கு பெரிய ஒரு கிரேட்ஸ்லாம் நான் கிடையாது. ஆவரேஜ்னு கூட அபவ் ஆவரேஜ் கூட கிடையாது, ஒரு ஆவரேஜ் கிட்டு தான் நான். பட் ஆனால் அப்பா அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஈவன் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போனால் கூட கற்றுக்க முடியாது. வாழ்க்கை பாடம்ங்கிறது வந்து நிறையா நான் கற்றுக்கிட்டேன். லைஃப் லெசன்ஸ் ரொம்ப நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சமூகம், நாளை இருக்கிற சமூகம் எல்லாமே வந்து எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதுக்கு எல்லா விஷயமும் இந்த புத்தகத்தில் இருக்குது. காதலிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த புக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கும். காதலிச்சிட்டு இருக்கீங்களா, எப்படி சிறப்பான காதலர்களாக இருக்கலாம் அப்படின்னு இந்த புக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்றது இந்த புக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி. ஸோ லட்சியங்களோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த நூல் வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த தம்பதிகள் வந்து இன்னும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு வந்து இன்னும் நிறைய பல செய்திகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்து வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி. ஜெய் பீம்.